ஆன்மீகம் நம்ம ஒரு மைக்கு வச்சுக்கணும், ஒரு 1000 பேரை உட்கார வச்சுக்கணும், நம்ம பேசுவோம். நான் மட்டும் பேசுவேன், 1000 பேரை கேட்டுட்டு எழுந்து போங்க அப்படின்னு நான் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது. ஆமாங்கய்யா. ஏன்னா அது மாதிரி நான் பேசுறது என்ன பயன்? அதனால் நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் பிறந்ததுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நான் பண்ணணும், அப்போ தான் நான் இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அப்போது நான் பேசுகிற பேச்சு ஏதோ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், நீ ஒரு கேள்வி கேட்குற, நான் ஒரு பதில் சொல்கிறேன். இது அந்த பதில் நான் உனக்கு சொல்கிறதாவும் நீ என்கிட்ட கேள்வி கேட்குறதாவும் இருக்கக்கூடாது. ஆனால் நீ நான் பேசுறது உலகத்துக்கு உபயோகப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத மனித வாழ்வே உலகத்தில் கிடையாது. அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும். அப்போது நம்ம சொல்கிற சொல்லு அவங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாகணும், அவங்களுக்கும் ஒரு தெளிவு வரணும். அந்த மாதிரி பேசணுன்றதுக்காக தம்மா நான் பேசினுக்கிறேன். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கிட்டத்தட்ட 7-8 கோடி பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கின்னு பேசிக்கின்னுக்குறாங்க. டெய்லி ராத்திரியில் 12 மணிக்கு வெளிநாடெல்லாம் பகலங்க, ராத்திரியில் தூங்க விட மாட்டுறாங்க, பேசுகிறாங்க. நானும் அதை சலிக்காமல் பேசிக்கின்னு தாங்கிறேன். ஏன்னா எல்லா குருமார்களும் யாரு கூட சோஷியலாக இருக்குன்றது நான் பார்த்ததில்லை. என்னுடைய வயசில் 74 வயசில் ஒரு குருன்னா அவர் ஒரு பெரிய இதில் இருப்பார். அவர் சீடருங்க பார்க்க முடியாது, பேச முடியாது. அவங்க சீடருங்களை தான் பார்க்க முடியும். உபதேசங்கள் சீடருங்க கொடுப்பாங்க. குருவை பார்க்கணுன்னா ஒரு 6 மாதம் டைமிங் வாங்கணும். இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பண்ணதில்லை அப்படிலாம். நான் நடு ரோட்டில் உட்காந்து கட்டுப்பேன், டீ கடையில் எல்லோரும் கூட சமம். ஏன்னா நான் ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கலை, அனுபவத்தை நான் பேசிங்கிறேன். நீயும் நானும் ஒன்று தான். இங்கே ஒன்றும் நான் உயர்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, நீ ஒன்றும் உயர்ந்தவங்க கிடையாது, நான் ஒன்றும் தாழ்ந்தவங்க கிடையாது, எல்லாம் சமம் தானே. அப்போ சமன்னும் போது சமமாக வாழவும் இருக்கணும்ல. சமம்னு பேசிட்டு நான் போய் தனியாக உட்காந்து என்ன அர்த்தம் அது? அதனால் நான் எதை பேசணும் அதை செயலாக்குவேன். நான் பேசுறது ஒன்று, செயல் ஒன்றா இருக்காது எங்கிட்ட. என்ன ஒன்றுன்னா, நான் பேசுறது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. ஏன்னா ரப்பன் டப்பாக இருக்கும். இந்த நயமாலாம் எனக்கு பேச தெரியாது, இலக்கியத்தோடு பேச தெரியாது. ஏன்னா படிச்சுருந்தா நான் அது மாதிரி பண்ணி பேசின்னுப்பேன். நான் படிக்காதுவேன், மெட்ராஸ் பாஷையில் தான் பேசுவேன். அதனால் சில பேருக்கு அது பிடிக்காது இருக்கும். அதை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாதுமா. சொல்லுமா. அப்புறம் கடவுள் அடையிறது நீங்கள் சொன்னீங்க, நிறைய நம்ம தியானம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணால் அப்புறம் தியானம் பண்ணி கடவுள் அடையவே முடியாதுமா. இதுவே தன்னை தானே ஏமாத்துக்கிற விஷயம். யோகம் பண்ணி போகணும் தியானத்துக்கு. யோகம் பண்ணாது ஒரு தியானம் வராது யாருக்கும். தியானம் என்னென்னு நினச்சிக்கின்னுக்கிறாங்க எல்லாரும்னா, கண்ணை மூடிக்கின்னு எங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே எதையாவது ஒன்று நினச்சிக்கின்னு இருந்தால் ஒரு நிலைப்பட்டு போச்சு. அப்படிதான் நானுமே யோசிச்சேன். நீ அப்படித்தானே யோசிச்ச? நீ மட்டும் நான் உலகமே அப்படித்தான் யோசிச்சுன்னு இருக்குது. சாமி ஏதாவது ஒரு பிந்துவை பார்த்து, ஆமாம், அது எதையான ஒன்று நம்ம புள்ளியை கூட எதிர நிற்க வச்சுட்டு என் புள்ளியன்னு கண்ணு மூடி நினச்சிருந்தா தியானம் தான் அது. வீட்டுக்கார எதிர நினச்சிக்கின்னா, புள்ள இல்லைன்னா வீட்டுக்கார உட்கார வச்சுக்கின்னா சரி, அது தியானம் தான். இப்படி தான் எல்லாம் தியானம் பண்ணின்னுக்கிறாங்க. இல்லை, இப்போ நம்ம கடவுளை ஏதோ ஒரு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஒளின்ற மாதிரி. இப்போ நான் முன்னாடி உட்காந்துட்டு விளக்க வச்சுட்டு அந்த ஒரு ஒளியை நம்ம நெத்தி இதில் அது மாதிரி இது மாதிரி ஏராளமாக பண்ணின்னு இருக்கிறாங்கம்மா. அவங்க பண்ணிட்டோம், அது அவங்க சௌகரியம், அது சரி அது தப்புன்னு நம்ம சொல்ல வேணும். ஆனால் நம்ம அதில் போகும்போது எது சரி எது தப்புன்னு நம்ம யோசிக்கணும். இல்லை, மற்றவங்க பண்ணுறதை நம்ம விமர்சனமே பண்ண வேணாம். ஆனால் நம்ம எதில் போகிறோம், நம்ம சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா நம்ம யோசிக்கணும். அதனால் தியானம் அப்படின்னா நீ உன்னை இழந்தன்னு அர்த்தம். தியானம்னா நீ உன்னை இழந்துட்டாங்க. இல்லை, உன் மேலே பாம்பு ஏறினா தெரியக்கூடாது, பல்லி ஏறினா தெரியக்கூடாது, எறும்பு கச்சா தெரியக்கூடாது, கொசு கச்சா தெரியக்கூடாது. அதான் தியானம். உட்காந்துக்கின்னு ஸ்கூலுக்கு மணி ஆகி போச்சு, பையன் போனானா இல்லையான்னு தெரில, ஆஃபீஸுக்கு மணி ஆச்சு, பொண்டாட்டி சோறு கட்டினாலா இல்லையான்னு தெரிலன்னு தியானம் இல்லை. தியானம்னா தன்னை இறைவனுக்கு தானம் தந்தேன், அதான் தியானம். என்ன இறைவனுக்கு கொடுத்துடணும். இதை பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. தியானம்ன்றது எப்படிப்பட்டதுன்னா, அடப்போட பைத்தியக்காரா, உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்றான். இந்த 3 கடவுள்கிட்ட போச்சுன்னா உனக்கு என்ன ஆகுது? ஒன்றும் உந்து இல்லை. இங்கே
நீயே கடவுள் ஆகிட்ட. அதான் தியானம். கண்ணு மூடின்னு உட்காந்துக்கிட்டலாம். தூக்கத்தில் கூட கண்ணு மூடின்னு தூங்கிடுறோம். தியானம் ஆகிடுமா? மாடு கண்ணு மூடின்னு பார்த்துங்கிறது தியானம் வந்தா? நாய் சோறு போட்டுனா நல்லா துண்ணு போட்டு வாசப்பட்டு நல்லா சுகமாக கண்ணு மூடின்னு தூங்க தியானம் வந்தா? தியானம்ன்றதே வேறம்மா. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, ரொம்ப கடினம். அது ஒரு ஸ்டெப்பாக தாண்டி போகணும். நீ எவ்வளோ படிச்ச? நான் எம்சிஎம் படிச்சுக்கிற 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறது தானே நீ? போக முடியுமா? இது இப்போ அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இதில் வேலை செய்துங்கிறேன் மாதிரி நினச்சிக்கின்னு இருக்குது. ஆனால் செய்ய முடியாது இல்லை. அப்போ செய்யணுன்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் தாண்டி போகணும். அதே தான்மா தியானம். தியானம்ன்றது அவ்வளவும் தாண்டனால் தான் தியானம் வருமே தவிர, சும்மா நீ நினச்சிக்கின்னு நான் தியானம் பண்ணுற விளக்க கொளுத்துக்குன்னா நீ விளக்க கொளுத்திட்டு போது ஒரு பூனை ஓடிச்சுன்னு எலி ஓடிச்சுன்னா விளக்க தள்ளி பெட்டை கொளுத்திட்டு போடும். கட்சியில் நீ துணியெல்லாம் எரிஞ்சு போய் வெளியே ஓடியாருவோம். எந்த ஐயோ குய்யோன்னு தியானம் பண்ணி நின்றுட்டு. அதனால் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. தியானம்ன்றது அந்த விளக்கு ஒரு அடையாள பொருள். உண்மையான விளக்கு உங்களுக்குள்ளே இருக்குது, அது எரியறதை நீங்கள் பார்க்கணும். அதுதான் தியானம். புரியுதா? அப்படி பண்ணுறதுக்கு பல கஷ்டப்பட்டு போகணும் அதில் இல்லையா? வயிற்று பழுப்பு தானே இப்போ நீ படிச்சது. ஒன்றும் அறிவு படிக்கல. வயிற்று படிப்பு எல்லாராலையும் படிக்க முடியும். அதுக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்கள. அறிவு படிப்பு படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும், அவ்வளோ ஈஸியாகவே கிடச்சிடும் அது. ஆனால் இந்த ஜனங்க என்ன நினைக்கிறதுனா அதெல்லாம் உலகத்தில் கஷ்டங்க, இதாங்க ஈஸி, இதான் உலகத்துலேயே இருக்கிறதுலே கஷ்டம். அதனால் அதை கஷ்டம்னு நினைக்காம நான் கடவுளை அடையணுன்ற வைராகியத்தோடு போனீங்கன்னா வெளியே கொளுத்தின விளக்கு உங்களுக்குள்ளே எரியறதை பார்ப்பீங்க. அதான் தியானமா. போ. அடுத்த பிறவியில் நம்ம வந்து எனக்கு இப்போ பிறவியே வேண்டாம், நம்ம வந்து கடவுளே அடையணுன்றதுக்கு அதுக்கு நம்ம பிறவி இருக்குதுன்னு என்ன சாட்சி இருக்குதா? அதான் இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. இல்லை நம்ம சொல்லிக்கிறாங்க. அதான் முன்ன பிறவியில் இருந்தேன்னு என்ன சாட்சி இருக்குதா? அதுவுமே இல்லை, அதுவும் தெரியாது. இப்போ இருக்கிறது மட்டும்தான் நிஜம். இப்போ நீ செய்யறது மட்டும்தான் நிஜம். இதை நம்பிப்போ. அடுத்த பிறவி முன் பிறவி யோசிக்காத. யோசித்தீங்கன்னா குழம்பி போடுவேன். அதுதான் கடவுள்கிட்ட எப்படியாவது நம்ம அவ்வளோதான். அது மட்டும்தான் உன் நினைப்பா இருக்கணும். இறைவா நான் உன்னை அடையணும். உலகம் போய் என் உடலும் போய் என் ஆன்மா மெய் நீயும் மெய் அப்படின்ற நினைவோட பயணம் பண்ணுங்க. அதை அடைவீங்க. போன பிறப்பு அடுத்த பிறப்பு முன் பிறப்பு இதை யோசிக்க இது எதுக்குமே அடையாளம் கிடையாது. ஏன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துக்குறாங்க. ஸ்கூலில் படித்த உடனே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க வேலைக்கு போகிறதுக்கு. அது மாதிரி போன பிறப்பில் அடுத்த பிறப்பில் நீ போய் போமான்ட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்குறாங்க. ஒன்றும் கிடையாது. சொன்னதை தான் கேட்டோம், நம்ம பார்க்கல. பார்க்கணுன்னா நம்ம செத்தா தான் தெரியும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சாமி செத்தா எம்மா வரட்டாம பிடிக்கும் போது நான் செத்துட்டு சொல்கிறேன் பாருண்ணேன். ஏன்னா எமன் வரட்டா வாகனம் வரட்டான்னு எப்படி தெரியும்? நட்சத்திரம் தெரியும். எதையுமே நான் அனுபவிச்சா தான் நிஜம்னு சொல்லுவேன் நான். அதனால அடுத்த பிறப்பை பற்றி இப்போ இருக்கிறது நிஜம். இப்போ இருக்கிற பிறப்பில் மனசை அடக்கி ஆசையை அடக்கி ஆண்டவனை தேட முயற்சி பண்ணுவேன். இன்னொரு கடைசி சொல்லுமா. இப்போ வந்து செத்தவங்க வந்து இப்போ தாத்தா பாட்டிலாம் வந்து கனவுல வராங்க. அம்மாவுக்கு அடிக்கடி அவங்களோட அம்மா வந்து செத்து இறந்து ஒரு 2 வருஷம் கேட்டு போகிறாங்க. சொத்தெல்லாம் எங்கே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லைம்மா, டெய்லி ஆயா வராங்க. துட்டு எங்கே கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொத்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு போனோம்மா. கத்தியில் குத்திட்டு செத்து போடுறேன்னு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் சாட்சி சொல்லி. மன பிரம்மை இது. செத்தவன் பிறந்தாச்சு, அவன் வளர்ந்துன்னுக்கிறான். இங்கே எங்கள் தாத்தா வந்து ஆயா வருது. நான் கூட எங்கள் அப்பா வருவாரான்னு 40 வருஷமாக தர்றேம்மா, கிடைக்கலம்மா எங்கள் அப்பாவை. தேடி பார்க்குற ஒரு நாள் கனவுல கூட வரமாட்டான் அந்த ஆள். ஆனால் உங்கள் ஆயா டெய்லி வராங்க பாரு. ஏன்பா? வணக்கம். ஆன்மீகம்ன்றது இல்லறத்தில் இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கும் துறவரத்தில் இருந்து ஆன்மீகமாக நம்ம இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்? இல்லறன்னா என்ன, துறவரன்னா என்ன? இல்லறம்ன்றது நம்ம குடும்பத்தோட எல்லாம் இதுவாக இருக்கிறது. துறவரம்ன்றது நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு இருக்குது. அதுதான் எங்கள் ஞானத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு. எல்லாத்தையும் திறந்துட்டா பணம் தான் இருக்கும். எல்லாம் திறந்தாச்சுன்னா பணம் தானே இருக்கும். எதையும் யாராலையும் திறக்க முடியாது. இது வரைக்கும் ஒரு துறவியும் வந்ததும் கிடையாது. பட்டினத்தாரியே நான் துறவின்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் பதார்த்தம் செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு செய்தால் எனக்கு வாய்வு. அதனால் நான் சொல்லுவேன், உருளைக்கிழங்கு இனிமேல் வீட்டில் செய்யாதீங்க. இது துறவா? அதை சாப்பிட்றது இல்லை. துறவா இல்லை, மற்றதை சாப்பிட்டு தானேங்கிறான். இது மாதிரி துறவி ரொம்ப பேர் ஏமாத்தின்னு உட்காந்துக்கிறாங்க. நமக்கு வேணும் அந்த வேலை. எதையும் எவனாலையும் துறக்கவே முடியாது. எதையோ ஒன்று பிடிச்சின்னு தெரியுவான் ஒருத்தன். எல்லாத்தையும் துறந்தவன் போன வண்டி தான். அதுக்கு எதுவுமே கிடையாது. ஒச்சை நகடம் இங்கே கிடக்கும்.
என்ன துறவின்னு ஒருத்தன் கிடையாது. எதையுமே இருந்த இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் நீ பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் கட்டிட்டு சோறு போட முடியலன்ட்டு நான் துறவியாக போகிறேன் எங்கன்னா போய் உட்காந்துக்கின்னு கடவுளை தேடுறேன்னு முடியுமா? ஒரு போதும் தேட முடியாது. என்கிட்ட ஒரு டீ கடைக்கு போனோம், டீ சாப்பிடும். நான் என் சீடருங்கெல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோம். அந்த டீ கடைக்காரனுக்கு நான் இந்த மாதிரி குருவு 4 எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன்னு தெரியும். அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துன்னுக்கிறான். அவங்ககிட்ட சொன்னான் பழுது இவருக்கெல்லாம் குருன்ட்டு. எனக்கு அவன் யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நேராக என்கிட்ட வந்தான். சாமி நான் இமயமலைக்கு போகிறேன்னா. போப்பான்னு. நீ இமயமலைக்கு போ, உன் பொண்டாட்டி அவனையாவது இட்டுன்னு போட்டோன்னா. எதுக்குடா இமயமலை போன? என்ன சிவபெருமானி போன வந்தா உட்காந்துங்கிறாரா? லட்சக்கணக்கில் உட்காந்துங்கிறான். அவனே உன்னை கடவுளை பார்க்கல, நீ இமயமலை போனா உன்னை கடவுளை பாபான்னு உன்னை வருஷம் வச்சு கூப்பிட்டுங்கிறாரு. இங்கே ஒதுக்கிற பொண்டாட்டி சோறு போட முடியல, தண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியல, ஓடி போகலான்னு ஓடி போற. இது பேருக்கு துறவியா? துறவின்றது இந்த இடத்துல பொண்டாட்டி செத்து போட்டான்னு இருக்கணும்டா. அதான்டா துறவி. ஓடி போறது இல்லை துறவி. எந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மாளிகை இந்த வீடு இருந்ததுன்னா கூட இந்த வீடு எங்களை யாருன்னா ஒன்னா எடுத்துக்கணும். அதான் துறவி. என் புள்ள இருக்குது, இது என் புள்ளன்னு நினைக்காத துறவியா இருக்கணும். அங்கேயே விட்டுட்டு ஓடு போறது துறவியில், அது பயம். அதனால இல்லறத்துல இருந்து சாதிக்கணும். உண்மையா சாதிக்கிறவனுக்கு அதுதான் சரி. ஆனா அந்த போலி வேஷம் போடுறவனுக்கு காவி கீவி மாட்டிக்கின்னு தெருவெல்லாம் இது மாதிரி உத்ராட்சங்கள்லாம் கட்டிக்கின்னு நிறைய உத்ராட்சம் கட்டின உடனே ஒன்றும் சிவபெருமான் அந்த உச்சந்தல்ல உட்காந்து மாதிரி சில பேர் சுற்றி நிற்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். நான் கடவுள் பக்தருங்க உத்ராட்சம் போட்டுக்கணும். அது ஒரு கொட்டை, மாங்கொட்டை ஒன்று 4 கட்டி விட்டுக்கணும், இன்னும் நல்ல பெருசு பெருசாக இருக்கும். இதெல்லாம் அடுத்தவனுக்கு அடையாளம் காட்டின்னு தெரிகிற வேலை. நீ போனீன்னா உண்மையாக யாருன்னு தெரியக்கூடாது. இப்போ இல்லை, இப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன யாருமே அடையாளம் தெரியக்கூடாது, நீ மட்டும் தாடி வச்சுக்கிட்டு கொட்டை வச்சுக்கிறியன்னு சொல்லுவேன். கேட்ப இல்லை? இல்லை கேட்ப. மனசில் வருது, அதான் இங்கே சொல்லுத வருது. ஆனால் நான் ஏன் வச்சுக்கிறேன்? நான் இவ்வளோ பேரில் நான் வேறுபட்டு இருக்கணும், அதுக்காக இதை வச்சுக்கிறான். ஏன்னா கடவுளுக்கும் இந்த மயிருக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளுக்கும் மனசுக்கும் தான் சம்பந்தம், கடவுளுக்கும் கொட்டைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எப்பவுமே இருந்த இடத்துல தேடணுமே தவிர ஓடி போய் தேடுறான்னா அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, பயந்து ஓடுறான். 3 விஷயம் தான் இருக்குது. ஒன்று கடன் வாங்கி துண்டு கொடுக்க முடியாது, ஓடி போகணும். இல்லை பொண்டாட்டி புள்ள குட்டிங்க தொல்லை உதப்பட்டு சாக முடியாமல் ஓடி போகணும். இல்லை ஏன்னா கிரிமினல் வேலை செய்யிட்டு ஓடி போகணும். இவன் தான் கடவுளை தேடி ஓடி போறேன்னு ஓடுவான். நல்ல ஆன்மீகவாதி ஓட மாட்டாங்க. ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள், இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவும் மக்களோடவும் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க, அவங்க தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடவும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா. விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் என்னன்னு சற்று விளக்குங்க. பிரளய கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம். விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம். அப்புறம் சகல காலம்னா எல்லாரும் உலகத்துல வாழற காலமா. ராமாயணம், மகாபாரதம், சரி, இதெல்லாம் உண்மையிலே நடந்ததா? இதை எப்படி நம்புறதுன்னு பக்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா எந்த கடவுள் இருக்குதா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்குது? எங்க பார்த்தாங்க? நம்ம மனசுல நினைக்கிறது மனசுதான். இதுதான். இப்போ ராமாயணம் அப்படின்றது நடந்த கதை, மகாபாரதம் நடந்த கதை. இப்போ மகாபாரதம் நடக்கலை வச்சுக்கலாம். மத்திய சர்க்கார் இருக்குது, இப்போ பிஜேபி சர்க்கார். பிஜேபி சர்க்காரில் விருதுகள் கொடுக்குறாங்க. என்ன விருது கொடுக்குறாங்க? அர்ச்சனா விருது, துரோணர் விருது, பீஷ்மா விருது, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாதவங்க பேர் அங்கேயா வச்சுக்கணும்? ஏமா வச்சுக்கணும்? அப்போ இருந்தாங்க, இருந்தவங்களை பேர் தான் வச்சுக்க முடியும், இல்லாதவங்க பேர்லாம் வச்சுக்க முடியாது. இப்போ முதல்ல மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவர் விருது வச்சுக்கலாம். இந்திரா காந்தி விருது வச்சுக்கலாம், வைக்கலையா? எந்த ஒரு விஷயமும், ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு கதை படிக்கிறீங்க, அந்த கதையை நேரடியாக இவர் இங்கே இருந்தாருங்க, இவர் இங்கேருந்து இங்கே வந்துட்டாருங்க, இவர் இங்கே செத்து போயிட்டாருங்கன்னா எவனும் வாங்கி படிக்க மாட்டான். படிப்பானா? படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிப்பான். மகாபாரதம்ன்றது பாதி நடந்தது, பாதி மிகைப்படுத்தப்பட்டது.
சின்ன கதையை பெரிய கதையாக்கிட்டாங்க. சின்ன கதை இல்லை, அது பெரிய கதை, அது பல ஆயிரம் கதை. அதில் ஒரு கதையிலேயே பல ஆயிரம் கதை. மகாபாரதம் மாதிரி உலகத்தில் ஒரு கதை கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நடந்துகிற அரசியலே மகாபாரதம் தான். மகாபாரதத்தில் என்னென்ன நடந்ததோ அதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்தது. அடுத்தவன் மனைவியை கொள்ளடிக்கிறது, அடுத்தவன் சொத்தை கொள்ளடிக்கிறது, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காதது, இது எல்லா அரசியலுமே மகாபாரத அரசியல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, உலகம் ஃபுல்லா நடந்துக்கிட்டு. அதனால மகாபாரதம் பொய்ன்னா அவன் மனசே பொய், நம்பணும். நீ எதையுமே இப்ப முன்னாடி ஒரு பெரிய மகான் இருந்தாரு, எப்படி நான் பார்க்கலையே, பொய் தான் அது. அப்படி சொல்லக்கூடாது. நான் பார்த்ததான் மெய்னா எதுவுமே மெய்யா இருக்காது, எல்லாம் பொய்யா போடும். அதனால எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. கண்ணகி இருந்தாங்க, மதுரையை எரிச்சாங்க, அது எப்படி ஒரு பொம்பளை போய் மதுரை எரிக்க முடியும்? பொய் தானே அது, சொல்லுமா? இல்ல, உண்மையான வரலாறு. உண்மைன்னு எப்படி சொல்ற? நான் பார்க்கலையே மாத்த. நம்பிக்கை, எல்லாம் நம்பிக்கையில தான். வாழ்க்கையே நம்பிக்கை. நாளைக்கு நான் வாழ்வேன்றதுனால 10 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், நாளைக்கு நான் செத்து போட இருக்க மாட்டேன்னா 200 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டேன். அதனால எல்லாமே நம்பணும், நம்பினால் தான் உண்மை, நம்பலைன்னா நம்பிக்கையே இல்லை. ஒரு கனவை இருக்கிறான், பொண்டாட்டி என் பொண்டாட்டி நல்ல ஒத்துமைப்பான் நம்பினான்னா தான் அவன் நிம்மதியாக தூங்குவான். என் பொண்டாட்டி சரியில்லைங்க நினைச்சிட்டானாவே அவனுக்கு தூக்கம் அன்னையோட போச்சு. அதனால மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை இல்லாதவன் அவன் அரை மனுஷன்னு அர்த்தமா? சொல்லு. 63 நாயன்மார்களும் சரி. தமிழ்நாட்டுல தான் தோன்றி இருக்காங்க. சரி, ஏன் மத்த மாநிலங்கள்ல தோன்றும்? யார் சொன்ன தோன்றலன்னு? திந்தன் பரவாயில்ல சொல்றாங்க. தின்னன்ற கண்ணப்ப நாயனார் எங்க தோன்றுனா? தமிழ்நாடு. அது இல்ல சொன்னது ஆந்திரா தானம்மா. எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பள்ளியில தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும். பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பாரானா, ஆனா யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி இங்க ஆசிரியர்களா இருந்தாங்க மகான்கள், அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்க தோன்றுனாங்க. வடநாட்டுல பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான், ஆனா அவங்களோட போயிட்டாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, மற்ற நாட்டில் இல்லை. உலகம் ஃபுல்லா ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு மகானும் தோன்றின்னு தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு 63 நாயன்மார் இங்க தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க? இல்ல அப்படி எல்லா இடமும் தமிழ்நாட்டிலே முழுசா பரப்பு இல்லையம்மா. இஸ்ரேல்ல பிறந்த ஒரே ஒரு இயேசுநாதர் உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு இல்லையா? அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு. நீ 63 பேர் என்ன சாதிச்ச இங்கிருந்து சொல்லுமா? இல்ல அந்த அளவுக்கு. அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றிக்கின்னு இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டையே பட்சின்னு இருக்கிறோம். வடநாட்டில் பெரிய பெரிய மகான்லாம் இருக்கிறான், யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டும் வசதியா பார்க்க கூடாது, பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம். சில பேர் அப்படிதான் என்னை மட்டும் வசதியா பேசுவாங்க, அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட்? பெரிய பக்திமா. துக்காராம் எந்த ஸ்டேட்? எல்லாம் தமிழ்நாடுல வெளியில. தமிழ்நாடு கிடையாது, இதெல்லாம் நம்ம படிச்சது தமிழ்நாட்டில் படிச்சோம், அதனால தமிழ்நாட்டில் நான் ஞானிங்க தோணும். எல்லா ஸ்டேட்லையும் எல்லா நாட்டிலையும் தான். சரி, ஆன்மீகம் உச்சம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன சுவாமி? இருக்க மாட்டான் இல்லைன்னு அர்த்தம். முடியும் போது தான் ஆன்மீகம் உச்சம். அதான உச்சம், அவன் இல்லை அதான் உச்சம். பதஞ்சலியோட யோக முத்திரைக்கும் உங்களோட யோக முத்திரைக்கும் ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான், 4 பேர். பக்தியோட படிநிலைகள் என்னென்ன சுவாமி? வேகபாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர், இவங்க 4 பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க. அதுல 2 பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனா எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசினாங்க. ஆனா இதுல என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 ஆசிரியர் ஒரு ஸ்கூல்ல இருப்பான், ஆனா பேர் என்னமோ ஆசிரியர் தான். ஆனா மாணவர்களுக்கு 10 பேர் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான். ஒரு சிலர் அவ அறிவு கேட்ட மாதிரி பாடம் எடுப்பான், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க. ஆனா சொன்னது ஒரு விஷயத்தை பத்தி தான். எல்லாரும் மகான்கள், யாரும் தரை குறைவானவன், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா. மனுஷனுக்குள்ளதான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம். சொல்லு. பக்தியோட படிநிலைகள் என்னென்ன?
பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும். அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய படிநிலை, தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தினா என்ன? கடவுள்கிட்ட போனோம், என் பொண்ணுக்கு 15 வருஷமா கல்யாணம் ஆகாதுக்கு சாமி, அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறனா வழி சொல்லு. நான் வீடு கட்டின பாதியிலே 5 வருஷமா நிற்குது சாமி, 4 கொளுத்துக்கார அமைச்சு அதை கட்டி கொடு. இது இல்லை தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிர சிலையாண்ட போய் அமைதியாக கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி. பேசுறது தூய்மையான பக்தி இல்லை, அது வியாபாரம். யோகத்தோட படிநிலைகள் என்னென்ன? ஞானம். குருவருளும் திருவருளும் பெற என்ன செய்யணும் சுவாமி? குருவருளும் திருவருளும் செய்ய குருவருள் இல்லைன்னு சொன்னா திருவருள் கிடைக்காது. 3 மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது, ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம். ஏன் அது எதனால அந்த மார்க்கம் சிறந்தது? வேற எதுலையுமே உன் மனம் நிற்காது. ஞான நிலைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது. அதே நேரத்தில் இல்லத்துல கர்ம யோகத்தில் இருந்ததுனால உன்னால சரியா ஞானத்தை அடைய முடியாது. அதனால கர்ம யோகத்தில் இருந்துக்குன்னே யோகத்தை பிடிக்கணும். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம்னு 3 நிலை இருக்குது. நம்ம மனிதர்கள் இப்ப வாழ்ந்துன்னுக்குது அசுத்தத்துல வாழ்ந்துன்னுக்கிறோம். அசுத்தத்துல இருந்து சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வந்தா அதுவே முடிவானா அது முடியல. சுத்தத்துல இருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதான் அந்த நிலை. சைவ நாற்பாதங்களாகிய கரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி. சரியேனா தெய்வம் இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை, பின்னாடி போறவன் யோசிக்கணும், தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன், அது முட்டாள்தானே இல்லையா, அது உயர்ந்த பொருளாச்சான்னு யோசிக்கணும். யோசிக்கிறது இல்லை. ஓ இது தெய்வத்தை கல்லை தடிக்கணும் போல பின்னாடி போறணும் ஒரு கல்லை தடிச்சான், அது சரியமா இருக்கும். 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை எப்படி களையலாம் சுவாமி? தர்மத்தால களையலாம். தர்மத்தால மட்டும்தான் களைய முடியும், வேற எதாலையும் களைய முடியாது. பதி, பசு, பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி? மனுஷனே இப்ப அதில் தான் வாழ்ந்துனுக்கிறான், பதிக்கு வரல. ஆனா பற்று பாசத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறான். 3 நிலை அது, பதி, பசு, பாசம். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. அது பதினா இறைவன் இருக்கிற இடம். இடம். பசுன்னா உடல், பாசம்னா இதயம். இந்த 3ல தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இந்த 3ல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? பதியை மறந்துட்டான் இல்லையா? ஆசை, பாசம், காமத்துல வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்கிறான். இதை மறக்கணும், பாசத்தை இழக்கணும், பசுவையும் பதியும் பிடிக்கணும். பிடிச்சால் இறைவன் அடையலாம். பாசத்தை அறுக்கணும். ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது? அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது. தாய்கிட்ட இருக்குது, தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம், ராஜச குணம். அப்போ அது அங்கிருந்தே வருது. அந்த சின்ன விதையா இருந்தது அங்க, இவன் பிறந்த உடனே அதை முளைச்சு பெரிய விருட்சமா மாறி போச்சு. அதனால ராஜசம் இருக்கக்கூடாது, தாமசம் இருக்கக்கூடாது, சாத்வீகம் இருக்கணும். ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசலையும் தாமசத்துக்கும் போயிடுறான். ராஜசம் என்றது என்ன? நான் தான் எல்லாமே, என்னாலதான் முடியும் அப்படின்றது ராஜசம். தாமசம் என்ன? எந்த செயலும் இல்லை, எந்த நேரம் சோம்பேறித்தனம் படுறது தாமசம். சாத்வீகம் என்ன? தனக்கும் நல்லதை செய்துக்கணும், உலகத்துல உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும், அதான் சாத்வீகம். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதுல வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் நல்லவனா ஊர்ல ஒரு பேர் கிடைக்கணும், அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னா தாமசத்துக்கு வந்துடணும், சாத்வீகத்துக்கு வந்துடணும். தாமசத்துல ராஜசத்துல இருந்து தாண்டிக்கணும். சொல்லும். தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது. ஆகாது. ஏன்னா தகுதியற்றவங்கிட்ட நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா? ஏன்னா நீ எப்ப போடுறியோ பாவத்தை போடுற. அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சுன்னு வாங்குவ, அவன் தகுதி அற்றவனா இருப்பான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும்.
எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம். அது தர்மமா இருக்கட்டும், எது ஒண்ணாகட்டும், தகுதிக்கட்டும், இல்லாத ஒண்ணாகட்டும். ஆனா நீ போட்டுடுற. ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும். போட்டுட்டீன்னா அவன் தகுதியான இருக்கட்டும், இல்லைன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும். சொல்லு. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பை பாடியிருக்கிறாரு. சரி, இந்த வேளையில கூழ் கொழுக்கட்டை நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன? இது ஆடி மாசம் வெய்ய காலம் முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்துல இருக்கும். அந்த பூமியில வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மை வந்துடும். அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை. மாரியம்மாவுக்கு வேற வேலை இல்லாத ஒரு ஊர்ல 10 பேர் இருக்கிறான்னா 5 பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டான் மாரியம்மா. அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமா மாறி அது அம்மையின் பேரை போச்சது. அப்போ இந்த ஆடியில தான் அந்த அம்மை வரும். இந்த ஆடியில வரும்போது கூழும் குழக்கட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தணிச்சிடும். அதனால ஆடி மாசம் கூழ ஊத்த வச்சான். அதை என்ன பண்ணா தனியா இதுக்காக ஊத்துறான்னா ஊத்த மாட்டான் மனுஷன். அதனால இது அம்பாளுக்கு ஊத்துறான்னா ஊத்துவான். அதனால இதெல்லாம் சாங்கியமா வச்சிருக்கிறாங்கம்மா. சொல்லி இருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும். ஒரு கோவிலில் போய் சாமிக்கிட்ட நின்னா நல்ல பக்தனாக இருக்கணும். ஒரு குரு கிட்ட வந்து நின்னா நல்ல சீடனாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட போய் நின்னா நல்ல புள்ள பொண்ணாக இருக்கணும். தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும். நான் ஆன்மீகத்தில் போகிறேங்கன்னுட்டு வேலை செய்கிறதுல போய் காட்டினேன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம், வேலை கொடுத்து ஏற்றிடுவோம். எங்கே இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நடத்த முடியாது. அது பாதிக்கும் ஒன்று. அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது. வீட்டில் எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற நீ? 2 பாடம். முதல் பாடம் வேணால் நீ எங்கன்னா ரோட்டில் கூட செய்துங்களா. 2வது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது. ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும். அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும், வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது. அதனால் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தியா 2 மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு கிப்பாடை செய்து எடுத்துன்னு வேலைக்கு போயிடணும். அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணணுமே தவிர வேலை செய்கிற இடத்துலலாம் இதை காட்டவே கூடாது. 40 வருஷம் நான் ரயில்வேயில் வேலை செய்தேன். நான் யாருன்றது அங்கே தெரியாது. கூப்பிடுவாங்க சாமியாரானிட்டு. ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாது அங்கே. ஏன்னா இந்த ஒரு பழமொழிக்கு தெரியுமா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ட்டு. அந்த மாதிரி அது இரும்படிக்கிற இடம். அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மளை பாதிக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க. பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோடு செய்கிற விஷயம். நீ வேலை செய்கிற இடத்துல நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது, சும்மா கற்பனை அது. அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க. வேலைக்கு போனீங்களா அங்கே வேலை மட்டும் பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள். அது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. அதுதான் சமைச்சு கொடு. வீட்டில் இப்போ வீட்டுக்காரு டெய்லி 1 கிலோ கறி சாப்பிடுவார். பொண்டாட்டி உபதேசம் வாங்கி நான் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லும். அவர் வெள்ளிக்கிழமை கூட சாப்பிடுவார். செய்து கொடுக்கலாம் அடி தட்டில் தான் ஆகும். அவருக்கு ஆக்கி போட்டுட்டு நீ பாட்டு போய் பாடத்தில் உட்காந்துரு. நீ ஏன் அதை நினைக்கிற? ஒன்றும் கலக்காது. அது எப்படி கலந்து? நீ அதுலேருந்து 4 அள்ளி போட்டுக்கினீன்னா கலந்துடும். அதெல்லாம் கலக்காது. அவங்களுக்கு எங்கள் வீட்டில் கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. லேடிஸுங்க சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நீ எத்தனை சாப்பிட்டு போ, எனக்கு என்ன போச்சு? நல்லதான் நான் சொல்கிறேன். எடுத்துக்கலாம் போ. நீ அதை பற்றியே கவலைப்படாது. நீ சாப்பிடாது இரு. ஊரெல்லாம் உத்தமனா ஆக்கலாம்னு நினைக்காது. நீ உத்தமனா இரு. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம். போனால் என்ன பண்ணுவோம்? போவோம், குளிச்சுட்டு கவலைப்படுவோம். கவலைப்பட தாங்க முடியாமல் குளிச்சுருவோம். குளித்தா தான் கவலைலாம் போவோம். குளிக்கலைன்னா அந்த கவலையிலே இருந்துருவோம். அதோட மறந்துடலாம். இப்போ பாடம் வாங்கிட்டேன் சாமி, இதுக்கு முன்னாடி அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. யார் சாவு போனால் போவேன். இப்போ சாவு போகிறதுக்கு யோசனை ஆகிடுது. பண்ணலாமா வேணாவா, அது எதனா தீட்டா அப்படின்லாம் யோசிக்க முடியாது. நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி தான் பெரிய தீட்டு கோயிலில் உட்காந்துன்னு சாமிக்கு டெய்லி தீபாரணை காட்டுது கோயில் உள்ள கர்ப்பகிரகத்தில். அதை விட பெரிய தீட்டு சுற்றி நின்று சாமி கும்பிடுது. எல்லா தீட்டும் கோயில் உள்ளே இருக்கும்போது
தீட்டு தீட்டு நீ எதை சொல்ல முடியும்? சொல்ல முடியாத. தீட்டு இல்லைன்னா சிவம் இல்லை, தீட்டு இல்லைன்னா உயிர் இல்லை. உயிர் தானே சாமி சிவம். அப்போ தீட்டு தான் எதுவாக மாறுது? உயிராக மாறுது. உயிர் தான் சிவனை பற்றி பேசுது. அப்போ எல்லாம் எங்கேருந்து உதயமாச்சு? எந்த பொருள் வேணான்னு ஒதுக்குறோமோ அந்த பொருள்லேருந்து தான் எல்லாம் உருவாகுது. அப்போ நம்ம பாடத்தில் விலக்கி வைக்க வேண்டிய பொருள்னு ஒன்றும் கிடையாது. எல்லாமே சுத்தமான பரிபூர்ணமான பொருள் மட்டும்தான். சரிங்களா? அப்போ ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டா சாமி குளிச்சுட்டு வந்து பாடம் பண்ணலாமான்னா எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் பாடம் பண்ணலாம், இல்லை போயிட்டு வந்தோம் குளிச்சுட்டு தாராளமாக பாடம் பண்ணலாம். இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேணும்னா இன்னொரு வேணா பண்ணலாம். செத்து போனவருக்காக பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐயா அந்த ஆன்மா இருக்கும் வர எப்படியெல்லாம் வாழ்ந்ததோ எனக்கு தெரியாது, இப்போ போயிடுச்சு, உன் பாதத்தை தேடி வருது, அந்த ஆன்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிக்கையா அப்படின்னு வேண்டிக்கின்னு நாம் பாடத்தை தொடங்கலாமே தவிர எதற்காகவும் இந்த பாடத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம பாடத்துக்கு தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை. ஒரு லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்லுவோம். அதுவும் குறிப்பிட்ட அந்த 3 நாட்கள் மட்டும். ஏன்னா அவங்க உடல் அளவில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த பாடங்கள் பண்ணும்போது அதுக்கு அந்த உடம்பு தோதாக இருக்காது. அப்போ ஏற்கனவே கஷ்டமாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பாடம் பண்ணும்போது இன்னும் மேலே மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னாக்க அந்த 3 நாள் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் அந்த நாள் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் பாடம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான், அந்த சூழ்நிலைக்கு மட்டும்தான் சொன்னதே தவிர வேறு எந்த வகையிலையும் இந்த தீட்டுன்ற பொருள் ஒரு அப்பியாசிக்கு அவங்க வாழ்க்கையிலேயே கிடையாது. எதை ஒன்றா செய்யுங்க, சாவுக்கு போகிறீங்களா கலந்துக்குங்க, எதை பண்ணக்கூடாது, பேரெல்லாம் வாங்க, தீப்பந்தம் பிடிங்க, அங்காளி பங்காளிலாம் வாங்க, காய்கறிச்சி போடுங்க, பாலை ஊற்றுங்க, சில்லறையை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாங்கியம் சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நாம் கலந்துக்க கூடாது. மற்றபடி ஒரு மரண வீடு துக்கமாக இருக்குது, ஒரு உயிரை இழந்துக்குன்னு அவங்க கஷ்டத்தில் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? அவங்க தோலை தட்டி கொடுத்து, பரவாயில்ல நான் இருக்கிறேன்ப்பா, ஏன்பா பயப்படுறீங்க, போனவர் போயிட்டாருப்பா, நான் கூடவே இருக்கிறேன், எதற்குமே கலங்காதுன்னு அவங்களுக்கு தேவையான உதவிகளை முடிஞ்சவங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு அந்த காரியெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு துணையாக இருக்கணுமே தவிர சாங்கிய சம்பிரதாயத்தில் மட்டும் கலந்துக்கூடாது. அதை யாரோ சொந்த பந்தம்லாம் செஞ்சுக்கும் போது நீ என்ன பண்ணணுமோ அதை வரைக்கும் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதனால் தீட்டுன்ற ஒரு பொருள் கிடையாது. நாம் மரணத்தை கண்டோ எதை கண்டோ விளக்கவே வேண்டாம். தினமும் பாடம் பண்ணுங்க. சரிங்களாம்மா?